படிப்பு சோறு போடாவிட்டாலும் பண்பாடு சோறு போடும். சர் சி.வி. ராமன் அகில இந்திய அளவிலே தன்னுடைய இயற்பியல் பாட ஆய்வுக்கூடத்திற்கு தேர்வு செய்வதற்காக இயற்பியல் பாடத்திலே நுண்மான் நுழைவுலம் பெற்ற அறிஞரை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு இன்டர்வியூ நடத்துகிறார். அதில் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், வந்து போக வேண்டிய செலவு நாங்கள் கொடுக்குறோம்னு. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வந்துட்டு காலையில் எல்லாம் நேர்முக தேர்வு முடிஞ்சு போச்சு. அவங்கவுங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுத்துட்டு செலக்ட் ஆனவங்களை வச்சுக்கிட்டு செலக்ட் ஆகாதவங்களை அனுப்பிட்டாங்க. அப்போ பிற்பகல் ஒரு 2 மணிக்கு வாசலில் வந்து பார்க்குறார். வாசலில் வந்து பார்த்தா ஒரு இளைஞர் இருக்கார். தம்பி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா? இல்லைங்க ஐயா. அப்போ போக வேண்டியது தானே, ஏன் இங்கே நிற்கிறீங்க? இல்லைங்க ஐயா, எனக்கு போக்குவரத்து செலவே மொத்தம் 50 ரூபா தான், ஆனால் 75 ரூபா கொடுத்துட்டாங்க, மீதி 25 ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவர் சாப்பிட போயிட்டாராம், அவர் வந்த பிறகு நான் கொடுத்துட்டு போயிடுறேன் ஐயான்னார். சர் சி.வி. ராமன் சொன்னார், யூ ஆர் செலக்டட் இல்லவா? அப்போ இந்த நேர்முக தேர்வு நடத்தினவங்க சொன்னாங்க, நாங்கள் கேட்ட கேள்வி இயற்பியல் பாடத்திற்கு இவர் பதில் சொல்ல தெரியவில்லை. சார், இயல்பியல் பாடம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்த நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். இயல்பான நேர்மை பண்பாடு அவனிடத்தில் இருக்கிறது என்றால் இப்படிப்பட்டவர் தான் என் நிர்வாகத்துக்கு தேவை. அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர் தான் விஞ்ஞானி சந்திரசேகர் என்ற ஒரு இளைஞர்.